أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. சாந்தியும் சமாதானமும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய தோழர்களான சத்திய சஹாபாக்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து நல்லடியார் மீதும் உண்டாவதாக. அன்புக்கினியவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முகமனாகிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் மென்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறிய வண்ணம் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். மனோ தத்துவத்திலே ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். நீங்கள் ஏழைகளாக இருப்பது தவறில்லை, நீங்கள் ஏழைகளாக இருப்பது தவறில்லை, ஆனால் உங்களுடைய சமூகத்தில், உங்களுடைய சமுதாயத்தில் அதிகமான குற்றவாளிகளை நீங்கள் உருவாக்கி விடுவீர்கள் என்று சொல்வார்கள். நீங்கள் ஏழைகளாக இருப்பது தவறில்லை, எல்லாவற்றுக்கும் கையேந்தக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஆகவே நீங்கள் நல்லா இருங்க, நல்லா படிங்க, சிறப்பாக வாழுங்கள்லாம் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஆகவே நீங்கள் உங்கள் நிலைகளை மாற்றிக்கொள்ளாதவரை இறைவனும் உங்களுடைய நிலைகளை மாற்ற மாட்டான் என்ற அந்த இறை சட்டத்தை சொல்லிவிட்டு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். என்னுடைய இந்த உரையின் தொகுப்பாக நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்டது இன்றைய பெற்றோர்கள் சந்திக்கின்ற சமகால சவால்களும் குழந்தை வளர்ப்பும். இன்றைய பெற்றோர்கள் சந்திக்கின்ற சவால்களும் குழந்தை வளர்ப்பும் என்ற தலைப்பிலே நான் இன்றைக்கு உங்களோடு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். நவநாகரிக காலங்களின் தாக்கங்களால் இஸ்லாமிய குழந்தை வளர்ப்பு நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு கொண்டே போகிறது. சிறப்பான குழந்தை வளர்ப்பிற்கு பெற்றோர்கள் நிறைய படிக்க வேண்டியுள்ளது. அதே சமயம் குழந்தை வளர்ப்பை முறையாக நடைமுறைப்படுத்த நிறைய சவால்களும் அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது, அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இவற்றையெல்லாம் மனதிற்கொண்டு குழந்தை வளர்ப்பு சார்ந்துள்ள வழிகாட்டுதல்களை அடிக்கடி நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். இவற்றில் முதன்மையாக இன்றைய குழந்தை வளர்ப்பில் ஏற்படக்கூடிய சவால்களை சற்று விரிவாக நாம் பார்ப்போம். முதலில் மாற வேண்டியது நாம் தான். குழந்தைகளை வளர்க்கும் விஷயத்தில் எனது பிள்ளைகளிடம் இதை எப்படி நான் மாற்றுவது, அதை எப்படி மாற்றுவது என்ற கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு பெற்றோர்களிடம் உண்டு. அவர்களுக்கு மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்லக்கூடிய ஒரே பதில், அதை உங்களிடமிருந்தே நீங்கள் துவங்குங்கள். ஸ்டார்ட் வித் யுவர் செல்ஃப் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இக்கருத்தை திருமறை குரானும் மிக அழகாக சொல்கிறது. யாயுல் லஸீனா ஆமனு லிமா தஹூலூன மாலா தஹூலூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் செய்யாததை பிறருக்கு சொல்லாதீர்கள், ஏன் சொல்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை திருக்குரான் அழகாக கேட்கிறது. உதாரணத்துக்கு, ஒருவர் ஜெராக்ஸ் கடைக்கு ஜெராக்ஸ் எடுக்க செல்கிறார். அந்த ஜெராக்ஸ் எடுத்துவிட்டு அவர் அந்த ஜெராக்ஸிலே ப்ரூஃப் பார்க்குறார். அப்போது பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், இது ஜெராக்ஸ், நீங்கள் ப்ரூஃபை பார்க்க வேண்டியது ஒரிஜினல்னு சொன்னார். ஒரிஜினலில் தான் நீங்கள் ப்ரூஃபை பார்க்கணும். ஆகவே குழந்தைகளை திருத்த வேண்டும் என்று நினைக்கின்ற எல்லா பெற்றோர்களும் அவர்கள் செய்ய வேண்டிய முதல் படிப்பிடை, நீங்கள் ஒரிஜினல் எதில் ப்ரூஃப் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டும். எல்லா பெற்றோர்களும் தங்களது குழந்தைகளிடம் நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று, நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். அதற்கு முதலில் தங்களுக்கு ஒருவருக்கொருவர் உதவி செய்து சில மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. இஸ்லாத்தில் தூய்மைக்காக செய்யப்படும் உழு மிகவும் முக்கியமானது. உழுவின் துவக்கத்தில் நாம் 2 கைகளையும் அழகாக கழுவிக்கொள்கிறோம். அதன் பிறகுதான் உங்கள் முகத்தை எல்லாம் நீங்கள் கழுவுகிறீர்கள். இந்த 2 கைகள் என்பது தாயும் தந்தையும், கணவனும் மனைவியும்,
முகம் என்பது உங்களுடைய குழந்தைகள். எனவே உங்கள் குழந்தைகளை தூய்மைப்படுத்துவதற்கு முதலில் நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே ஒரு முறை ஒரு அரபி ஹஸ்ரத் உமர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் வந்து, எனது மகன் என்னுடைய சொல்லுக்கு பணிவதில்லை, நீங்கள் இவனுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இதை கேட்ட உமர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தந்தைக்கு மகன் செய்ய வேண்டிய கடமைகளை அந்த சிறுவனுக்கு உபதேசித்தார்கள். அமைதியாக அந்த உபதேசத்தை கேட்ட அந்த சிறுவன் தன் பங்கிற்கு அடுத்த கேள்வியை எழுப்பினான். அமீருல் மோமினின் அவர்களே, தந்தை பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதேனும் உண்டா என்று கேட்டான். ஹஸரத் உமர் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆம், தந்தை பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு என்று சொன்னார்கள். முதலாவது கடமை, தன் மகனுக்கு நல்ல தாயை தேர்வு செய்ய வேண்டியது தந்தையுடைய கடமை. இரண்டாவது, அவனுக்கு நல்ல பெயரை சூட்டுவது. மூன்றாவதாக, குழந்தைக்கு நல்ல அறிவையும் உலக அறிவையும் மார்க்க அறிவையும் குரானிய ஞானத்தையும் அவனுக்கு போதிப்பது என்று பதிலளித்தார்கள். இதனை கேட்ட அந்த சிறுவன், அமீருல் மோமினின் அவர்களே, இவற்றில் எந்த உரிமையும் எனக்கு அளிக்கவில்லை. முதலாவதாக, எனது தாய் எந்த மார்க்க பற்றும் இல்லாத ஒரு நீக்ரோ அடிமை என்று சொன்னான். இரண்டாவதாக, எனது தந்தை எனக்கு சூட்டிய பெயர் கருப்பு விகாரமானவன் என்று பொருள் கொண்ட ஜோயல் என்ற பெயர் எனக்கு சூட்டினார் என்று சொன்னான். மூன்றாவதாக, மார்க்க கல்வி, அதை என் தந்தை எனக்கு அறவே கொடுக்கவே இல்லை, அளிக்கவே இல்லை என்று அந்த சிறுவன் உமர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னான். இவற்றையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உமர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தந்தையின் பக்கம் திரும்பி, உமது மகன் விஷயத்தில் நீர்தான் அலட்சியமாக இருந்துள்ளீர், கீழ்ப்படியாதவர் நீர்தான் என்று எச்சரித்து அனுப்பினார். இந்த வரலாற்று நிகழ்வுக்கேற்ப மாற்றம் அதிகமாக பெற்றோர்களிடமே வர வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கோபம் தவறு என்று நீங்கள் நினைத்தால் முதலிலே கோபப்படுவதை நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். விரைவில் குழந்தைகளும் அதனை பின்பற்றுவார்கள். எனவே பெற்றோர் மாற்றங்களை தன்னிடமிருந்து துவங்க வேண்டும். அப்பொழுதுதான் குழந்தைகளும் தானாக மாறுவார்கள் என்பது ஆழமான கருத்து. புரிந்து கொள்ள முடியாத குழந்தைகளின் மனோநிலை இன்றைக்கு பெற்றோர்களிடம் உள்ளது. முன்பெல்லாம் கூட்டு குடும்பங்களில் குழந்தை வளர்ப்பு மிகவும் எளிதாக இருந்தது. இன்றைக்கு கூட்டு குடும்பங்கள் என்பது சிதைந்து போய்விட்டன. குழந்தைகள் தவறு செய்தால், நல்லது செய்தாலும் பெரியவர்களின் தலையீடு அங்கே இருக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை எல்லாம் இல்லை. அவர்களை எப்படி வளர்ப்பது, எப்படி வார்த்தெடுப்பது என்பது நம்மிடம் பெரிய அளவில் உரையாடல்களும் இல்லை. குழந்தைகளிடம் நாம் உரையாடுவதில்லை. குழந்தை பருவத்தில் அவர்களை வளர்க்கும் விதம்தான் அவர்களை எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. அவர்களை சிறப்பான முறையில் வளர்த்தெடுப்பதற்கு அவர்களது மனோநிலையை சரியான விதத்தில் புரிந்து கொள்வது கட்டாயமாகிறது. குழந்தைகளின் மனோநிலையை புரிந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை சில உதாரணங்கள் மூலம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு, குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவார்கள். 1 முதல் 3 மாதம் வரை உள்ள குழந்தைகளுக்கு ஊசி போட்டால் அது வலிக்கும் வரை அழுது கொண்டே இருக்கும். ஆனால் 6 மாத குழந்தைகளுக்கு வலி குறைந்த பின்பும் அந்த குழந்தைகள் அழுது கொண்டே இருக்கும். ஏனென்றால் கோபம் என்கிற அந்த உணர்ச்சி அந்த குழந்தைகளுக்கு வந்துவிடுகிறது. இப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்றோர்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள்? சிலர் இதை வாங்கி தருகிறேன், அதை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி அழுகையை நிறுத்த முயற்சிக்கிறார்கள். இது குழந்தையின் மனதில் மிகவும் ஆழமாக பதிந்து விடுகிறது. இது விரும்புவதையெல்லாம் எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்ற மனோநிலைக்கு அந்த குழந்தை தள்ளப்படுகிறது. இப்படி ஏதேனும் ஆசை காட்டி அழுகை நிறுத்துவதற்கு பதில், நீ அப்பாவை பிடித்துக்கொள், என்னை தாங்கி பிடித்துக்கொள், அப்பாவின் தோலை பிடித்துக்கொள், நான் பக்கத்திலே இருக்கிறேன், வலி குறைந்துவிடும் என்று சொல்லி உணர்வு பூர்வமான ஆதாரத்தை அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் ஊட்ட வேண்டும். ஊசி போடும்போது கூட சில பெற்றோர்களுக்கு மத்தியிலான சில பிரச்சனைகள் குழந்தைகளை பாதிக்கின்றன. அது எப்படி? அம்மா பக்கத்தில் இருப்பார், அப்பா வெளியே சென்று விடுவார். காரணம், ஊசின்னா அவருக்கு பயம். குழந்தைகளுக்கு ஊசி குத்துவதை இவரால் பார்க்க முடியாது. அங்கிருந்து அப்பொழுது அந்த வேதனையான நேரத்தில் அந்த குழந்தை என்ன நினைத்து கொள்ளும்? வேதனையான துன்பமான தருணங்களில் அம்மா தான் கூட இருப்பார், அப்பா இருக்க மாட்டார் என்ற அந்த மனோ தத்துவத்துக்கு அந்த மனநிலைக்கு அந்த குழந்தை வந்துவிடும். அதற்கு காரணமானவர்கள் நீங்கள்தான். ஆகவே நீங்கள் குழந்தைகளிடம் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொன்னேன். குழந்தையால் ஒரே இடத்தில் உட்கார முடியாது. அது அங்கும் இங்கும் ஓடும், அதை தொடும், இதை தொடும். எதை நாம் வேண்டாம் என்று சொல்கிறோமோ அதைத்தான் செய்யும். கண்ணாடி பொருட்களை தொடக்கூடாது என்றால் அதைத்தான் செய்யும்.
குழந்தைகளை திரும்ப திரும்ப அதே செய்யும், அடம் பிடிக்கும். அந்த நேரத்தில் பெற்றோர்கள் இந்த பொருளுக்கு பதில் வேறொரு பொருளை தருகிறேன் என்பார்கள். நாம் அழுதால் ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கும், நமக்கு நடக்கும் என்று அந்த குழந்தைகளை நினைக்க வைப்பது பெற்றோர்கள்தான். இப்போது வாங்க முடியாத பொருட்களை எல்லாம் அது வாங்கித்தர சொல்லும், அழுது புலம்பும். இந்த குணம்தான் பிற்காலத்தில் மிரட்டுவது, தற்கொலை செய்து கொள்வேன் என்று பயமுறுத்துவது, வீட்டை விட்டு ஓடி விடுவேன் என்று எதிர்மறையான சிந்தனைகளை அந்த குழந்தை அந்த பெற்றோர்களிடம் பேசுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. இந்த நேரங்களில் பெற்றோரின் கடமை குழந்தையின் கவனத்தை திசை திருப்பதும் அதை பற்றி அவர்களிடம் உரையாடி அழகாக விளக்குவதுமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, நீங்கள் இதை செய்தால் நான் அதை வாங்கி தருவேன் என்று சொல்வது அணுகுமுறை தவறான அணுகுமுறை என்று மனோதத்துவம் சொல்கிறது. மூன்றாவது உதாரணம், குழந்தைகள் கடுமையான உடல்நலக் குறைவோடு இருக்கும்போது டாக்டரிடம் இவர்கள் கொண்டு செல்வார்கள். அங்கே போயிட்டு டாக்டருக்கு சொல்லாம் சொல்லு, டாக்டருக்கு ஜசக்கல்லா சொல்லு, டாக்டருக்கு இதை சொல்லு, டாக்டருக்கு அதை, அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கு, இதை சொல்லு அதை சொல்லு. என்ன இவங்க நினைக்கிறாங்க பேரண்ட்ஸ்னா, கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த இடம் அதுக்கு பொருத்தமான இடம் இல்லை. அப்பொழுது குழந்தை என்ன நினைக்கும், தாயோ தந்தையோ தம்முடைய வேதனையை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் நினைப்பதை என் மீது திணிக்கிறார்கள் என்று அது நினைத்து கொள்ளும். மேற்கூறப்பட்ட உதாரணங்கள் எல்லாம் குழந்தைகளது மனோநிலைகளில் எவ்வளவு ஆபத்துகள் ஒழிந்து கிடக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டி சொல்லப்பட்ட சில தகவல்களை தவிர இவை அல்லாத ஆயிரக்கணக்கான சிக்கல்கள் குழந்தையுடைய உள்ளங்களில் இருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளின் மனோநிலைகளை முன்னேற்ற இஸ்லாமிய வழிமுறைகள் என்ன என்பதை நீங்கள் படிக்க வேண்டும். கொஞ்சுதலும் அன்பை வெளிப்படுத்துதலும். ஒரு முறை ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் குழந்தைகளிடம் நடந்து கொள்கின்ற அந்த முறையை பார்த்து, நீங்கள் எல்லாம் என்ன குழந்தைகளிடம் இவ்வளவு அன்பாக இருக்கிறீர்கள், கொஞ்சுகிறீர்களே என்று சொல்லி கேட்டார்கள். நான் என்னுடைய குழந்தை முத்தம் கூட இடுவதில்லை என்று அந்த நபித்தோழர் சொன்னபோது, உன்னுடைய உள்ளத்தில் அன்பையும் கருணையும் எடுத்து விட்டானா என்ன என்று நபிகள் நாயகம் திருப்பி கேட்டார்கள். ஆகவே நீங்கள் குழந்தைகளை கொஞ்சுவதும் அரவணைப்பதும் உங்களுடைய கடமை என்பதை நீங்கள் உணர வேண்டும். இரவு நேரங்களில் விழித்து கொள்ளும் குழந்தைகளை கையாளக்கூடிய தாய்மார்கள் 2 வகை உண்டு. ஒன்று, கடினமான அந்த நேரத்தில் அன்பு செலுத்தும் தாய்மார்கள். இரண்டாவது, அழக்கூடிய அந்த குழந்தைகளை தொந்தரவாக நினைக்கும் எரிச்சலாக பார்க்கும் தாய்மார்கள். முதல் வகை தாய்மார்களின் மூலம் சாதனை குழந்தைகள் உருவாகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இரண்டாவது வகை தாய்மார்களின் மூலம் ஒதுங்கி வாழும் மனப்பான்மை கொண்ட, உலகத்தை எதிரியாக பார்க்கின்ற, ஒரு பயந்து வாழக்கூடிய, குற்றங்கள் செய்யக்கூடிய குழந்தைகள் உருவாகிறார்கள். ஆகவே ஒரு குழந்தை சாதனையை நிகழ்த்துவது என்பது நீங்கள் அவர்களுக்கு செய்கின்ற உதவி. அந்த குழந்தைகளுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டுமென்றால், சாதனை குழந்தைகள் உருவாக வேண்டுமென்றால் அவர்களுக்கு உதவி மிக முக்கியமானது. குழந்தைகளுக்கு உதவி தாய் தந்தையர் தானே தவிர வேறு யாரும் இல்லை. ஆகவே நீங்கள் தான் உங்களுக்கு ஹீரோ. எவனோ ஒரு சினிமாவில் நடிக்கக்கூடியவனோ அல்லது டிவியில் பார்க்குறவனோ அவனுக்கு நீங்கள் ஹீரோவாக இருக்கக்கூடாது. நீங்கள் பெற்றோர்கள் தான் ஹீரோவாக இருக்க வேண்டும். குழந்தை பருவங்களில் அவர்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது அழகான வழிகாட்டுதல்களை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் உண்டு. முஆத் இப்னு ஜபல் ரஸியல்லாஹு தஆலா அவர்களுடைய கரங்களை அன்பாக அரவணைத்து தொழுகைக்கு பின் ஓதக்கூடிய பல துவாக்களை நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் சிறு வயதில் இருக்கின்ற போது மடியில் அமர வைத்து, இறைவா, இப்னு அப்பாஸிற்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று ஒரு உயர்ந்த பிரார்த்தனையை நபிகளார் செய்தார்கள். அதன் பிறகு அந்த துவாவின் காரணமாக அவர் மாபெரும் மேதையாக திகழ்ந்தார் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. இப்படி அழகான அணுகுமுறைகள் குழந்தை வளர்ப்பில் உள்ளன. இவை குழந்தைகளை உயர்த்தி அவருடைய வாழ்க்கையும் உயர்த்த செய்யும். இரண்டாவதாக, அப்ரிஷியேஷன் என்று சொல்லக்கூடிய பாராட்டுதல். இன்றைக்கு பாராட்டுவதே கிடையாது. நாம் குழந்தைகளை பாராட்டுவதற்கென்று சந்தர்ப்பங்கள் பெற்றோர்கள் உருவாக்க வேண்டும். கலைந்திருக்கக்கூடிய ஏதேனும் பொருட்களை அடுக்க வைக்க சொல்லி குழந்தைகள் செய்துவிட்டால் உடனே அவர்களை நீங்கள் பாராட்ட வேண்டும். ஒரு பொருளை அழகாக அவன் அடுக்கி வைக்கிறான், இல்லை ஒழுங்காக ட்ரெஸ்ஸு போடுறான், இல்லை அழகாக அவன் ரைம்ஸ் சொல்கிறான், இல்லை அழகான ஒரு ஓவியம் வரைகிறான், இல்லை அழகாக மனப்பாடம் செய்து உங்களிடம் சொல்கிறான் என்றால் நீங்கள் அவனை பாராட்ட வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சஹாபாக்களை நபிகளார் பாராட்டினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா என்ன? உமர் ஒரு பாதையில் நடந்தால் ஷைத்தான் மற்றொரு பாதையில் சென்று விடுகிறான் என்று சொன்னார்கள். உமர் ரஸியல்லாஹு தஆலா அவனை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு பாராட்டை பாராட்டினார்கள்.
இந்த சமூகத்தின் நம்பிக்கையாளர் அபு உபைதா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொன்னார்கள் நபிகளார் அவர்கள். இன்னும் அல்லாவின் சிங்கம் ஹம்சா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு என்று அவரை பாராட்டி இருக்கிறார்கள். அல்லாவின் போர்வாள் ஹாலித் இப்னு வலீத் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு என்று அவரை பாராட்டி இருக்கிறார்கள். ஹலால் ஹராமை மிக நுட்பமாக அறிந்தவர் என்று முஆத் இப்னு ஜபல் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபிகளார் பாராட்டி இருக்கிறார்கள். எனது மெய்காப்பாளர் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு என்று அவரை பாராட்டியுள்ளார்கள். மூசாவிற்கு ஹாரூன் போல எனக்கு அலி ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு திகழ்கிறார் என்று அலி ரஸியல்லாஹு தஆலா அவர்களை பாராட்டியிருக்க. ஆகவே எவ்வளவு பாராட்டுகள் பாருங்க, முகமது நபியுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அவர் பாராட்டி இருக்கிறாரு. ஆகவே இது போன்ற அழகிய பாராட்டுதல்களை நீங்கள் பாசிட்டிவாக சொல்லக்கூடிய குழந்தை சிந்தாமல் சாப்பிடுகிறதா நீங்கள் பாராட்டலாம். மழலை மொழி பேசும்போது நீங்கள் அவர்களோடு நான் நியூஸ் பார்க்குறேன், என்னை தொந்தரவு பண்ணாத, நான் ஸ்போர்ட்ஸ் பார்க்குறேன், நான் அதை பார்க்குறேன். குழந்தைகள் பேச வரும்போது நாம் அவர்களுக்கு வாய்ப்பளித்து நாம் அவர்களோடு உரையாடல் செய்ய வேண்டும். ஆகவே இவையெல்லாம் ஒரு சிறிய காலம்தான். அந்த கொஞ்சலான பேச்சுக்கள், மழலை பேச்சுக்கள் எல்லாம் காலமாக நீங்கள் அதனை அனுபவித்து கொண்டிருக்க முடியாது. அந்த தருணத்தில் தான் நீங்கள் அதனை அனுபவிக்க. ஆகவே இதனை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. கண்ணியமாக உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் நடத்துங்கள். அவர்களை திட்டாதீர்கள். கண்ணிய குறைவாக திட்டுதல் அவர்களுக்கு தன்னம்பிக்கை இழக்க செய்யும், கோப உணர்ச்சியை தூண்டி வைக்கும். 10 பேருக்கு முன்னாடி அவங்களை திட்டினீங்கன்னா அவங்க டிப்ரெஷனுக்கு வந்துடுவாங்க. பிறர் முன்னிலையில் திட்டுவதால் தனது சுயமரியாதை இழக்கப்படும் என்று அந்த குழந்தை நினைக்கும். ஆகவே திட்டுவதால் சில சமயங்களில் தன் வாழ்வை கூட சில குழந்தைகள் இழக்க துணிந்து விடுகிறார்கள். ஆகவே கோபத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷன் ரொம்ப அக்ரெசிவாகிடுறான். கோபத்தில் மனுஷன் ரொம்ப அக்ரெசிவாகிடுவோம். நல்ல பண்புகளை பற்றி இறைவன் சொல்லும்போது உங்களிடத்திலே இறைவனுடைய தன்மையும் இருக்கும், பேய் தன்மையும் இருக்கும். ஆனால் ஒருவரை வாழ்த்தும் போது நீங்கள் சர்வசாதாரணமாக வாழ்த்து விடுவீர்கள். ஆனால் திட்டும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்ரெசிவ். ஏன்னா இட்ஸ் அ மோர் பவர்ஃபுல். அந்த எமோஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்ககிட்ட. ஆகவே நீங்கள் உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். ஆகவே குழந்தைகளை எவ்வளவு கண்ணியமாக நடத்த வேண்டும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் அழகிய முன்னுதாரணங்களும் உண்டு. சிறியவர்களும் பெரியவர்களும் இணைந்திருந்த நபிகளாரின் சபையில் குடிப்பதற்காக பானம் வழங்கப்பட்டது. எதையும் வலப்புறத்திலிருந்து துவங்குவது அவர்களின் நடைமுறை. வரிசையில் முதலாவதாக சிறுவர் அமர்ந்திருந்தார். பானத்தை முதலில் பெரியவர்கள் அருந்த சிறுவரிடம் அனுமதி கேட்டார் நபிகளார். ஆகவே பாருங்கள் எப்படிப்பட்ட பண்பு. இவ்விதத்தில் குழந்தைகளுக்கான கண்ணியங்களை பெற்றோர்கள் முழுமையாக வழங்கும் போது குழந்தைகள் கண்ணியவான்களாக வளர்வதுடன் பெற்றோர்களுக்கு உறுதியாக அவர்கள் மீண்டும் கண்ணியம். நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதை திரும்பவும் அந்த குழந்தைகள் செய்வார்கள். தர்மம் வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைகிட்ட கொடுத்து பாருங்க, அது பழக்கமாக மாறிடும். நீங்களா கொடுக்குறது, இந்த தர்மத்தை நீ கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்து பாருங்க, அது தர்மம் அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்துடும். ஆகவே அடிக்காதீர்கள், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் அடிக்காதீர்கள். அடிக்கிற கைதான் அணைக்கும் என்ற பழமொழியெல்லாம் பிஞ்சு விஷயத்தில் அறவே உதவாது. சர்க்கஸில் மிருகங்களை அடித்து துன்புறுத்தி பார்வையாளர்களை மகிழ்விக்கும் ரிங் மாஸ்டர்களை போன்றவர்களல்ல பெற்றோர்கள். குழந்தைகளை அடித்தால் கட்டுப்படுகிறார்கள் என்பதில் அது பயத்தினால் உருவாவதே தவிர முடிந்த அளவு அடிக்காமல் அழகிய பண்புகளை சொல்லி வளர்ப்பதே மிகவும் முக்கியமானது. அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச், டிஜிட்டல் உலகிலிருந்து நம்முடைய குழந்தைகளை நாம் காப்பாற்ற வேண்டும். குழந்தைகளின் மூளையை மழுங்கடிக்க செய்யும் பேராபத்துகளில் டிவியும் செல்போனும் முதலிடத்திலே வகுக்கின்றன. கார்ட்டூன்கள் பார்க்கிற எந்த குழந்தையுமே பெரியவர்கள் ஆயிட்டால் அவங்களுடைய தாய் தந்தையரை மதிக்காது. இதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா கார்ட்டூனில் அதுதான் சொல்லித்தரான். அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, அதுங்க வேஸ்ட்டு, நான் ஒருத்தரை தாக்கணும், ஒருத்தரை அடிக்கணும், பட்ட பெயரை சூட்டுறது, இதெல்லாம் தான் கார்ட்டூனில் சொல்லுவோம். நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்கள், பார்த்தா தெரியும். ஆகவே கார்ட்டூன்கள் தொடர்ந்து பார்க்கின்ற குழந்தைகள் பெரியவர்களாகும்போது தன்னுடைய தாய் தந்தையை அரைவணைக்காது. பாசம் என்றால் அவர்களுக்கு உண்மையான பாசம் என்றால் என்ன என்பது தெரியாது. ஆகவே இதற்கும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். டிவி மூளையின் செயல்திறனை குறைத்து விடுகிறது என்பதை கொஞ்சம் யோசித்தால் இலகுவாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு, நீங்கள் புத்தகம் படிக்கும்போது அதில் உள்ள காட்சிகள் உங்கள் மனம் கற்பனை செய்யும், அதை பற்றி சிந்திக்கும். எனவே மூளை சுறுசுறுப்பாக இயங்கும். ஆனால் டிவி பார்க்கும்போது நீங்கள் எதையும் கற்பனை செய்ய முடியாது. நீங்கள் திரையில் பார்க்கும் காட்சிகளை அப்படியே பார்த்து கொண்டே இருப்பீர்கள். டிவி பார்த்து முடிக்கும்போது உங்கள் மனம் மறத்து போய்விடும். இந்நிலையில் மைண்ட் பேரலைஸ்ட் என்று சொல்லக்கூடிய மனதின் பக்கவாதம் ஏற்படுகிறது, மன உளைச்சல் ஏற்படுகிறது என்று மனோதத்துவ நிபுணர்கள் சொல்கிறார்கள். டிவினால் ஏற்படும் பாதிப்புகளை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும்.
மனதளவிலும் உடலளவிலும் குழந்தைகளை அது பாதிக்கின்றது. டிவி பார்க்கும் குழந்தைகளுடைய BMI BOD மாஸ் இண்டெக்ஸ், அதாவது உயரத்திற்கு தேவையான எடையை விட அதிக எடை உள்ளதாக கண்டறிந்துள்ளார்கள். கண்ணெரிச்சல், உடல் சூடு போன்ற பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றன. தேவைக்கு முன்பாகவே பாலியல் பற்றிய உணர்வுகள் அவர்களுக்கு உருவாகி விடுகின்றன. இவ்விதம் டிவியினால் ஏற்படும் பாதிப்புகள் ஒரு புறம் என்றால், மொபைல் போன்களால் ஏற்படும் பேரிழப்புகள் மறுபுறம் என்பதை நீங்கள் மறுக்க முடியாது. பெரியவர்களை விட குழந்தைகள் தான் செல்போன் அதிகம் இன்றைக்கு பாதிக்கிறது. இரவு நேரங்களில் 1 மணி நேரம் கூட தொடர்ந்து செல்போன்களை பயன்படுத்தும் குழந்தைகள் நம்மிடம் உண்டு என்பதை நீங்கள் மறுக்க முடியாது. இதனால் தூக்கம் கெடுவது மட்டுமல்ல, காதுகள் சூடாகி செவித்திறன் இழப்பதுடன் மனநிலையும் பாதிக்கப்படுகிறது. எப்படியாயினும் டிவிக்கு மிஞ்சிய கெடுதியைத்தான் மொபைல் போன்கள் உருவாக்கி வைத்துள்ளன என்பதை நாம் அறிய வேண்டிய முக்கிய செய்தியாகும். ஆகவே இந்த டிஜிட்டல் உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் புகுந்துவிட்ட இன்றைய குழந்தைகள் குரானிய வழியை நோக்கி திருப்ப வேண்டிய அவசியம் நமக்கு உள்ளது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த மறதியின் விளைவாக இன்றைக்கு என்ன நேர்ந்தது? நமது குழந்தைகளிடம் தினம் தினம் நாம் தான் அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த நாம் இன்றைக்கு அதனுடைய துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தைகளது விஷயத்தில் நாம் ஏற்படுத்தியிருக்கும் விளைவுகளை மறுமை நாள் வரை தொடரவிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அமானிதர்களாக வழங்கப்பட்ட இந்த குழந்தைகளை இனிவரும் காலங்களிலாவது நாம் எவ்வாறு வளர்க்கப் போகிறோம் என்பதை கண்ணுக்கு முன்னே நிற்கும் மிகப்பெரிய சவாலாக உள்ளது சகோதரர்களே. ஆகவே படிக்காத குழந்தைகளை நீங்கள் வேலை உருப்படவே மாட்டான் என்றெல்லாம் நீங்கள் முடிவு செய்யாதீர்கள். அதை இறைவன் முடிவு செய்வார். ஆகவே படிக்காத குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னேறாது என்பதெல்லாம் ஒரு பொய்யான வாதம். அதற்காக படிக்கவே வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. தயவு செஞ்சு நீங்கள் அவர்களுக்கு எதிலே ஒரு விருப்ப பாடம் என்றால் அந்த விருப்ப பாடம் அவர்களுக்கு இருக்கிறது என்றால் அதிலே நீங்கள் அவர்களுக்கு கவனம் செலுத்துங்கள். நல்ல விஷயங்களை, நல்ல பண்புகளை நீங்கள் சொல்லுங்கள். இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அவர்களை நீங்கள் அழைத்து வாருங்கள். இதெல்லாம் புரியாதுன்னு நீங்கள் சொல்லாதீங்க. இன்றைக்கு எல்லா விஷயங்களும் பல குழந்தைகள் அழகாக கிரகித்துக் கொள்கிறார்கள். ஒரு பையனை நான் கடந்த வாரம் பார்த்தேன். 9 வயது, 4ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். 400 மொழிகள் பேசுகிறான். 400 மொழிகள். ஆச்சரியமாக இருக்கிறது. 70 மொழிகளிலே எழுதவும் பேசவும் டைப் செய்யவும் அவனுக்கு தெரியும். ஆகவே இப்படிப்பட்ட குழந்தைகளை உங்களால் உருவாக்க முடியும் என்று சொல்கிறார் அவருடைய தந்தையார். இப்படிப்பட்ட குழந்தைகளை அதற்கான சில பயிற்சிகள் எல்லாம் இருக்கு. கருவிட்டிருக்கும் போதே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் பயிற்சிகள் உள்ளன. ஒரு தாய் கருவிட்டிருக்கும் போதே அவள் மேக்ஸோ சயின்ஸோ இல்லை வேற ஒரு அதர் லாங்குவேஜோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் இல்லை ஹிந்தி கிளாஸ் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கருவுற்ற பெண் போறான்னு வைங்க, அவளுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் அந்த குழந்தை வெளிவரும்போது அந்த மொழியை ஒரே மாதத்தில் கற்றுக்கொள்ளும். அவ்வளவு ஞானங்களை இறைவன் அந்த கருவறையிலே வைக்கிறான். நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, எப்படி உங்களுடைய குழந்தை உருவாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, கருவறையிலே அது சாத்தியமாகக்கூடிய பல விஷயங்கள் இன்றைக்கு மனோதத்துவ நிகழ்ச்சியிலே உண்டு. அதை பற்றியெல்லாம் இன்றைக்கு பயிற்சியெல்லாம் கொடுக்கிறார்கள். மேக்ஸ் அண்ட் சயின்ஸை நீங்கள் படிச்சுட்டே பார்த்தீங்கன்னா உங்கள் பையன் மேக்ஸில் பிரில்லியண்ட்டாக வருவான். நீங்கள் சீரியல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களை எதிர்க்க தான் செய்வான். உங்கள் மீது அன்பு செலுத்த மாட்டான். ஆகவே இது குறித்து ஒரு சிறிய வீடியோ, அந்த பையனுடைய பேர் முகமது அக்கரம், வியாசார்பாடியிலே இருக்கிறான். அவனை நாங்களும் போய் சென்று சந்திப்பதாக இருக்கிறோம். அந்த குழந்தையுடைய ஆற்றலை நீங்கள் பாருங்கள். ஒரு சிறிய வீடியோவாக, ஒரு 2 நிமிடம் ஓடக்கூடிய வீடியோ, அதனை பாருங்கள். பிறகு அவன் குழந்தைகளுக்கு அறிவாற்றலும் ஞாபக சக்தியும் வளர்வதற்கு ஒரு எக்ஸசைஸும் அவன் சொல்லிக் கொடுக்குறான். 10 எக்ஸசைஸ். அதை கண்டிப்பாக குழந்தைகள் பார்க்க வேண்டும். இதை உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் நீங்கள் இதனை காண்பிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆகவே நீங்கள் அதனை பாருங்கள். சென்னையைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் 400க்கும் மேற்பட்ட சர்வதேச மொழிகளை கற்று வருகிறார். 10 வயதில் பல்வேறு சாதனைகள் புரிந்து வரும் அந்த மாணவர் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். அக்ரம் மொழிகளின் மீது ஏற்பட்ட பற்றின் காரணமாக தன்னுடைய 4 வயதிலிருந்தே பல்வேறு மொழிகளை கற்று வருகிறார். தற்போது 10 வயதை எட்டியிருக்கும் அக்ரம் 400க்கும் மேற்பட்ட மொழிகளில் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் பயிற்சி எடுத்து சாதனை படைத்துள்ளார். இது மட்டுமல்லாமல் 70க்கும் மேற்பட்ட மொழிகளை சரளமாக தட்டச்சு செய்தும் தனது திறமையை வெளிப்படுத்துகிறார். மேலும் உலக அளவில் இளம் வயது பன்மொழி தட்டச்சு சாதனையாளர் என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளார்.
முதல்ல கத்துக்கிட்ட எழுத்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் தன் கையால் எழுதிய தமிழ் எழுத்து. அந்த எழுத்தை நான் 4 வயசுல கத்துக்கிட்டேன். அடுத்து கிரந்த எழுத்து, அடுத்து வட்டெழுத்து, அடுத்து எஜிப்சியன் ஹைரோகிராஃபிக், அடுத்து அராமிக், அடுத்து சௌராஷ்டிரா. இந்த எழுத்துக்கள் நான் 4 வயசுல கத்துக்கிட்டேன். அச்சனி சதிக்க ஆப்பிரிக்கன் அல்பன் அக்வாயம் டுவி அக்கிரியோ அல்பே அல்பண்டோஸ் அமெரிக்க அரபிக் அரவனேஸ் அரோனே அசங்க அசனிகா பிரணே அசாமி அசுரன் அவதி ஐமிரா சொல்வனா தசோத். இந்த மாதிரி எனக்கு ஒரு 400 லாங்குவேஜஸ் எனக்கு தெரியும். மொழியின் மீது கொண்ட அதீத விருப்பத்தினால் பல்வேறு மொழிகளின் உட்கூறுகளை இணைத்து தனக்கான புதிய மொழி ஒன்றையும் அக்ரம் உருவாக்கியுள்ளார். இது மட்டுமல்லாமல் அழியும் நிலையில் உள்ள பேச்சு வழக்கில் இருக்கும் சில மொழிகளுக்கு எழுத்துருவம் கொடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு நான் ஒரு லாங்குவேஜ் சொந்தமா கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த லாங்குவேஜ் உலகத்துல எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த லாங்குவேஜுக்கு நான் அக்கான்னு பேர் வச்சிருக்கேன். தமசைத்துன்னு ஒரு லாங்குவேஜ்ல இருந்து நான் அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நான் அப்படியே அதை எழுதினேன். அப்ப நான் ஒரு இது லாங்குவேஜ்னு கண்டுபிடிச்சிட்டேன். அக்ரமின் தந்தை மொழிப்பிரியன் தனது மகனின் சாதனைக்கு உறுதுணையாக நின்று மெருகேற்றி வருகிறார். மேலும் பெற்றோரின் விருப்பத்தை குழந்தைகள் மீது திணிக்கக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளார். குழந்தைகளுக்கு இருக்கும் தனித்திறமைகளை கண்டறிந்து அவர்களுக்கு பயிற்சியளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கிறார். நம்ம குழந்தைகளை நாளைய சாதனை குழந்தைகளாகவும் மேதைகளாகவும் விஞ்ஞானிகளாகவும் நீங்க உருவாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 4 விஷயங்கள் தேவை. என்னென்ன விஷயம்னா, முதல்ல அந்த குழந்தைகளுக்கு நல்லொழுக்க கல்வின்னு சொல்லக்கூடியது, 2வது திறமைக்கான கல்வி, 3வது மொழிக்கல்வி, 4வது மூளை திறனை மேம்படுத்துதல். இந்த 4 விஷயங்களை எந்த குழந்தைகளுக்கு நாம செயல்படுத்துறோமோ அந்த குழந்தைகள் சாதனை குழந்தைகளா உருவாக முடியும். அந்த வகையில என்னுடைய குழந்தைக்கு மொழியில திறமையா இருக்கிறதுனால அந்த மொழியிலேயே அவனை திறமையின் அடிப்படையில் நான் கொண்டு போனேன். அவனுக்கு இன்றைக்கு ஒரு 400 லாங்குவேஜஸ் நான் கத்துக் கொடுத்திருக்கேன். அப்ப கத்துக் கொடுத்தது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ ஏன் மற்ற குழந்தைகளும் இது மாதிரி லாங்குவேஜ் மட்டும் இல்லாம அவங்கவுங்க திறமையிலேயே முன்னேறி போறதுக்கு வழிவகை செய்யலாம். 10 வயதில் பல்வேறு சாதனைகளை புரிந்து வரும் அக்ரம் அடுத்தடுத்த சாதனைகளை நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இனிவரும் காலங்களில் தனது அறிவாற்றலின் மூலம் பல வித்தியாசமான சாதனைகளை படைக்க வேண்டும் என்பதுதான் இவரின் நோக்கமாகவும் இருக்கிறது. பிரசாந்த், சிறப்பு செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.